பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என்னாகவும் 18ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நீர் எங்களோடு பேசும். உம் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் எல்லா தேசம் இருக்காரோம். இன்றைக்கு என்னாகவும் 18ஆம் அதிகாரத்தை தியானிக்கிறோம். உங்கள் கையில் பைபிள் இருக்கும், எடுத்துக்கோங்க. வெரி குட். ஆண்டவர் எப்பொழுதுமே பொறுப்பில்லாத மக்களுக்கு அதிகாரம் கொடுப்பதில்லை. அதிகாரம் கொடுத்தால் அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். பொறுப்பில்லாத மக்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுப்பதில்லை. அப்படி அவர் அதிகாரம் கொடுத்தார் என்றால் அநேக பொறுப்புகளை அவரிடத்தில் விசாரிப்பார். நான் பொறுப்பு இல்லாமல் இருப்பேன், ஆனால் என் கையில் அதிகாரம் வேணும் நம்ம யாருன்னா நினச்சோம்னா நம்ம கையில் டீல் பண்ணால் சாத்தான் வருவான். பொறுப்பு இல்லாமல் இரு, யார் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நீ தான் பொறுப்புள்ளவன், நீ அதிகாரத்தோடு இருக்கலாம் அப்படின்னு சாத்தான் ஒரு ஐடியா கொடுப்பான். அந்த வழியில் போயிடாதீங்க, அவன் நம்மளை பாதியில் கவுத்துருவான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம், நம்மை கர்த்தர் உயர்த்த உயர்த்த பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். என்னை நீங்கள் ஏன் கேள்வி கேட்குறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நம்ம என்ன சொல்லி ஆகணும்? பதில் சொல்லி ஆக வேண்டும். நிறைய கேள்விகள் நம்மை நோக்கி வரும்பொழுது நாம் பொறுப்பான இடத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் பொறுப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டால் உங்கள் அதிகாரத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி குழந்தைய போல மாறிடலாம், சின்ன பிள்ளைய போல மாறிடலாம். இல்லை, நான் பெரியவனாக வேண்டும், வல்லவனாக வேண்டும், நல்லவனாக வேண்டும், சமுதாயத்தில் பெரியவனாக வேண்டும், அந்தஸ்து உள்ளவனாக ஆக வேண்டும் என்றால் உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பொறுப்புகள் அதிகமாக வந்துவிடும். நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை, நாம் நம்முடைய பொறுப்பை அவமதிப்பது தான். நம்ம கொடுத்த பொறுப்பை டேக் ஃபார் கிராண்டட் எடுக்கிறதுனால தான் பல நன்மையான காரியங்களை நம்ம இழந்திருப்போம். மற்றவர்கள் கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் கொடுத்திருப்போம், அந்த பதில் பொறுப்பில்லாத பதிலாய் இருக்கும். பொறுப்பில்லாத பதில் தற்காலிகமாக நமக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் தட்டி விடுகிறது போல் இருக்கும். நம்ம நினைக்கலாம், நான் ஒரு பொறுப்பில்லாத பதில் சொல்லுவேன், ஒரு பொறுப்பில்லாமல் நடந்துப்பேன், என்னை யாரால் என்ன பண்ண முடியும் என்று. இல்லை தேவஜனமே, கர்த்தர் நம்மை பொறுப்புள்ளவர்களாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த அதிகாரத்தில் நாம் படிக்க போகிறது, 18ஆம் அதிகாரத்தில் படிக்க போகிறது, கர்த்தர் ஆரோனையும் அவன் குடும்பத்தாரையும் அழைத்தார். நமக்கெல்லாம் தெரியும், உங்ககிட்ட ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று போடுவாங்க. அதில் ஆரோன் யார், அங்கே எங்கேருந்து வந்தார், இவருக்குன்னா இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். ஆரோன் வந்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த லேவிக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஆமேன். யார் இந்த லேவி? யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் மகனாக பிறந்தவன். ஆமேன். மகனாக பிறந்தவன் இவன். யாக்கோபு அவர் ராகேலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மாமா வீட்டுக்கு போனார். அந்த ஸ்டோரிலாம் நமக்கு தெரியும். மாமா வீட்டுக்கு போனவர் ஓடி போயிட்டார். அண்ணன் கூட சண்டை போட்டு அண்ணனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு ஓடி போயிட்டார். நமக்கு தெரியும். அவங்க மாமா பேர் லாபான். மாமா வீட்டுக்கு போனால் எங்கள் மாமா வீடு எங்கே இருக்குது அப்படின்னு விசாரித்தார். உங்கள் மாமா வீடு இங்கே எங்கே இருக்குது, இந்த ஊருக்காரன் தான் அவங்க மாமான்னு சொல்லிட்டு, அதுவும் உங்கள் மாமாவோட பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு வரான்னு சொல்லும்போது அந்த மாமாவோட பொண்ணை முதல்ல பார்த்தாரு. அந்த பெண்ணு பேர் ராகேல். ரெண்டாவது பொண்ணை பார்த்துட்டார். அந்த பொண்ணை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு முறையாக மாமா கையில் போய் கேட்டார். மாமா ஓகேன்னு சொல்லிட்டார். நமக்கெல்லாம் தெரியும், 7 வருஷம் ஆடு மேய் மாப்பிள்ள உனக்கு பொண்ணு தரேனாரு. 7 வருஷம் ஆடு மேய்ச்ச பிறகு பெரிய பொண்ணை தராமல் லேயால கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். ஆமாம். அடுத்த நாள் பார்த்தா அது யார்? பெரிய பொண்ணு. என்னம்மாம்மா அப்படி பண்ணிட்டின்னு கேட்கும்போது, மாப்பிள்ளை இன்னொரு 7 வருஷம் ஆடு மேய்ங்க, இந்த பொண்ணை தரேன் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது முறை 7 வருஷம் ஆடு மேய்ச்சார். இப்போ யார் கட்டிட்டாரு? ராகேல் கட்டிட்டார். ஆனால் இந்த ராகேலுக்கு பிள்ளை இல்லை. இந்த லேயாளுக்கோ பிள்ளைகள் பிறந்து கொண்டே இருந்தது. இந்த லேவி அவன் பிறக்கிறான் பாருங்கள். நம்ம படிக்கிறோம் ஆதியாகமம் 29:34 படித்தோம் என்றால் இவனுடைய பிறப்பை பற்றி சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 29:34 அவனை பற்றி போடப்பட்டது. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவருக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவி எத்தனாவது மகன்? பிள்ளைங்களா, லேவி எத்தனாவது பையன்? மூணாவது பசங்க யாருன்னா இருந்தால் கை தூக்கி அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். தேர்டு. நீ எத்தனைமா? 4. மூணாவதுலாம் கை தூக்குங்க. 3, 1, 2, 3. நீங்கள் தான் லேவி.
நாலாவதுலாம் கை தூக்க பார்க்கலாம். 1 2 3 4 4 யூதா. 4வது பையன் யார்? யூதா. முதல்லாம் கை தூக்க பார்க்கலாம். ரூபன். ரூபனா 1ஆம் பொருளாக யார்? ரூபன். இப்போ இந்த அம்மா சொல்லுது, யாரை பத்துட்ட? லேவி. ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் இவர் பெரிய ஆள் மாதிரி தெரில. இவரை பற்றி நம்ம படிக்கிறது என்னென்னா, இந்த லேவி வந்து 3ஆவதாக பிறந்த பிறகு லேவி பற்றி நம்ம படிக்கிறது வந்து, அவங்க தங்கச்சி தீனான்னு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவங்கள டிஃபெண்ட் பண்ணும்படியாக ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராதபடி பிள்ளைங்களெலாம் உட்கார வைங்க. தண்ணி குடிக்கிற பசங்களை பின்னாடி உட்கார வச்சுருங்க. தங்கங்களாம் ஆண்டவர் உன்னை ஆஸ்வதிப்பார். 1/2 hour தான், ஏஞ்சிக்கூடாது, இங்கே அங்கே பார்க்கக்கூடாது. ஏசப்போட வார்த்தை எத்தனை பேர் சீரியஸாக எடுக்கிறீங்க? ஆமாம். இல்லைனா நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கலாம், போகலாம் வரலாம், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் தரக்கூடாது. ஓகே. இந்த 34ஆம் அதிகாரத்தில் இந்த லேவியும் சிமியோனும் ஒன்று பண்ணிட்டானுங்க. லேவியை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னு ஸ்டார்ட் பண்ண நான் லேவியோட பிறப்பை பற்றி படித்தோம். எத்தனாவது பையன்? 3ஆவது பையன். அப்பா பேர் யாக்கோபு, அம்மா பேர் லேயாள், 3ஆவது பையன். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் லேவியும் சிமியோனும் கோபப்பட்டு ஒரு நாட்டில் உள்ள ஒரு நாட்டையே அழிச்சிடுறானுங்க. இது ஏன்னா அவங்க சிஸ்டர் பேர் தீனாள். அவங்க புறப்பட்டு அந்த தேசத்து பெண்களை பார்க்க போனாங்க. பார்க்க போகிற இடத்துல ஏவியனான எமோரியனுடைய குமாரன் சீகேம் என்று சொல்கிறவன் அந்த பெண்ணை பார்த்து அவளை தீட்டுப்படுத்திட்டான். அவளை வந்து தீட்டுப்படுத்திட்டான். இதனால் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவன் தீட்டுப்பட்டதுனால அந்த பெண்ணை பார்த்து சொன்னான். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் யாக்கோபுக்கிட்ட வந்தான், உங்கள் பெண்ணை வந்து நான் தீட்டுப்படுத்திட்டது உண்மைதான், என்னை மன்னிச்சிங்க, நான் அந்த பெண்ணை திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னும் போது அம்மா அப்பாலாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. என்னடா இது நம்ம ஃபேமிலியில் இப்படி நடந்துச்சுன்னு. இந்த நேரத்தில் அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் வயலில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. வந்த பிறகு சொன்னும்போது இவனுங்க ஒரு பிளான் பண்ணானுங்க, கன்னிங்கான பிளான். நீங்களாம் எங்களை போல் விருத்த சேதனம் செய்துடாதான் நாங்கள் பெண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்ல போயிட்டு அந்த மக்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் அவர்களுக்கு நோவு எடுக்கும்பொழுது 2 பேர் சிமியோன் லேவியும் கையில் பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் ஊரில் உள்ள எல்லா ஆண்களையும் வெட்டி போட்டு தங்கச்சியை கூப்பிட்டு வந்துட்டானுங்க. அவ்வளோதான். பயங்கரமான ஒரு ஆள் தான் இந்த லேவி. முதல்ல லேவி பற்றி படித்தோம். அப்பா பேர், அம்மா பேர் லேயாள், இவர் பேர் லேவி. 34ஆம் அதிகாரத்தில் இங்கே படிக்கிறோம். இவர் என்ன பண்ணிட்டாரு? என்னாச்சு? மர்டர் பண்ணிட்டார். ஆமென். இதான் லேவி. வேறு ஒன்றும் பெருசாக லேவி பற்றி சொல்லப்படலை. எல்லா 12 அண்ணன் தம்பிங்க போல தான் அவர். ஃபேமஸாக சொல்லணும்னா வேணால் யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கலாம். யோசேப்பு அவர் தான் பிரைம் மினிஸ்டரு. ஆண்டவருக்கு பயந்து இருந்த இந்த யோசேப்பு, கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிச்சார். யோசேப்போட பசங்க எப்ராயிம், மனாசே. ஆனால் இந்த லேவி எப்படி ஹைலைட் ஆகிறார்? இவர் எப்படி பெரிய ஆள் ஆனார்? இவரை எப்படி ஆண்டவர் சூஸ் பண்ணார்? என்ன அப்படி அவருக்கு ஒன்று பெரியசாக இருந்துச்சு? ஆமென். இந்த லேவி எப்படி கர்த்தர் சூஸ் பண்ணார்? ஆண்டவர் ஏன் அவரை சூஸ் பண்ணார்? எப்படி இந்த லேவி ஒரு எக்ஸ்ட்ராவாகிட்டார்? சாதாரண ஆள் தானே, 3ஆம் போர் தானே, ஃபஸ்ட்டு இல்லையே. படித்து பெரியாளான பிரைம் மினிஸ்டர் ஜோசப் இல்லையே. இவர் என்ன பெரியாளானார்னா, சீனாய் மலை அடிவாரத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்களை நடத்தின கடவுளை காட்டு, கண்ணால் காட்டு, கடவுளை என்ன பண்ணு, கண்ணால் காட்டு அப்படின்னு மோசே ரொம்ப வம்பு இழுத்தாங்க. மோசே வந்து அந்த நேரத்தில் 40 நாள் ப்ரே பண்ணுறதுக்கு சீனாய் மலை ஏறி போயிருந்தார். அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ரொம்ப கஷ்டம், ஆரோனுக்கும் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் இந்த ஆரோனுடைய சொல்கிற பேச்சை கேட்டு இவனுங்க வந்து பொன் கண்ணுக்குட்டி செஞ்சிட்டானுங்க. கோல்டன் கேஃப் செஞ்சு கொடுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது 32ஆம் அதிகாரம் யாத்திரை ஆகமத்தில், உங்கள் காதுகளில் உள்ளது, இயர்ரிங்ஸு, ஆர்னமெண்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்னு இவர் சொல்ல, யாத்திரை ஆகும் 32ல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இவர் கையில் கொடுத்துட்டாங்க. இவர் வணைந்தாராம். வணைஞ்சவர் யார்? ஆரோன். வணைந்து பொன் அணிகலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அதை கருப்பிடித்து
சிற்ப கருவினால் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். செய்கிறாரு ஹார்ட் ஒர்க் பண்ணி. எல்லா ஜனங்களும் வந்து இதுதான் அவங்க தெய்வங்கள்னு சொன்னாங்க. எல்லாரும் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பண்டிகைன்னு கொண்டாடினாங்க. 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தில் பலிகள் செலுத்தி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். என்ன பண்ணுறாங்களா? விளையாடுறாங்களா. ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணியிருக்கிற மோசேவை போய் பார் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்கன்னு. போனால் என்ன பண்ணியிருக்கான்? கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் அவர் மேலே ரொம்ப கோவப்பட்டு அவர்களை நான் அழிச்சிடுறேன், மோசே உன்னை பெரிய ஜாதியை ஆக்குறேன்னு சொல்கிறாரு. மோசே ஆண்டவர் காலில் விழுந்து அந்த மக்களை காப்பாற்றுறாரு. திரும்பவும் கீழே போய் இந்த ஜனங்களை பார்க்கும்போது ஜனங்களை நினைத்தருளுங்கள்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் காலில் விழுந்து ஜனங்களை காப்பாற்றிட்டு கர்த்தர்கிட்ட தயவை வாங்கிட்டு கீழே வந்து பார்த்தா இந்த ஜனங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பொன் கண்ணுக்குட்டி செஞ்சு நிர்வாணமாய் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மோசைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. தான் கையில் உள்ள 2 கற்பலகை என்ன பண்ணிட்டாரு? தூக்கி போட்டு உடைச்சிட்டார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாதது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் நடக்கிறது. வீட்டில் ஒரு பிரச்சனைனா, நான் இனிமே வேலைக்கு போக மாட்டேன், நான் இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படி கிடையாது. நான் இனிமே ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன், ஊழியத்துக்கு வரமாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன் தான் முடிவெடுப்போம். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு வரைக்கும் தான் வீட்டில் எந்த பிரச்சனைனாலும் என்ன சொல்லுவாங்க? வேறு எதுவும் சொல்லுவாங்க, உன் படிப்பை நிறுத்திடு, உன் வேலையை நிறுத்திடு அப்படி சொல்ல மாட்டாங்க, பைபிளை தூக்குறதை நிறுத்திடுவாங்க. ஆமேன். இன்றைக்கி நடந்தது. அன்னைக்கு மோசே ஜனங்க மேலே உள்ள டென்ஷனில் கற்பலகையை போட்டு உடைச்சார். அது ஆண்டவருடைய கையினால் எழுதப்பட்டது. இன்றைக்கி கூட நம்ம அப்படி தான் எடுத்ததும் யாரை பற்றி பேசுவோம்? ஆண்டவரை பற்றி பேசுவோம். ஆடல் பாடல் சத்தம்லாம் போட்டாங்க. கண்மலை மேலேருந்து மலை மேலேருந்து இறங்கி வந்த மோசே கற்பலகையை போட்டு உடைச்சிட்டு கோபமாக வந்து அந்த பொன் கண்ணுக்குட்டியெல்லாம் உடைச்சி இமோஷனில் பெரிய ஹீரோ மாதிரி ஹீரோக்கு ஆக்டிவிட்டி மாட்டி பண்ணி எல்லாம் பண்ணான். ஆமேன். ஜனங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஆரோனை கூப்பிட்டு திட்டினான். என்னதாச்சு? இல்லை ஆண்டவரே, என்னை சாகடிக்க பார்த்தாங்க, அதனால தான் நான் நெருப்பில் போட்டேன், என்னவாயிருச்சின்ட்டான், கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு. அவர்கள் நிர்வாணமாக இருந்தாங்களா? 25ஆம் வசனம் சொல்லு. மோசைக்கு கோவம் வந்துருச்சு. பாவம் பண்ணிட்டா. அப்போனா பாவம் பண்ணினுக்கிறாங்க துணிஞ்சு. இதை எகிப்தில் எங்கே பண்ணுவாங்க நமக்கு தெரில, நாட்டில் எங்கே இதை அடுக்கவும் தெரில சொன்னார். 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் மோசே சொல்கிறார், அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் தன் பட்டயத்தை தன் தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்கிறார் என்றான். ஆமேன். 28ஆம் வசனத்தில் லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். தம்பி இங்க பாரு, யாரெல்லாம் ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறீங்களோ அவங்களாம் இந்த பாவம் பண்ணுற ஜனங்களை போய் அடிங்கன்னு கத்தினார் மோசே. யாருமே பண்ணல, ஆளுக்கு பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லேவியின் புத்திரர் மட்டும் கையில் பட்டாயம் எடுத்துகிட்டு போய் யாருக்காக நின்னாங்க? கர்த்தருக்காக. அன்னைக்கு ஆண்டவர் முடிவு பண்ணார். 3000 பேர் செத்தாங்க. அன்னைக்கு ஆண்டவர் முடிவு பண்ணார், இன்றையிலிருந்து இந்த லேவி என்னுடைய ஊழியத்தை செய்வான். இப்போ புரிஞ்சிச்சா? இந்த லேவி என்னுடைய ஊழியத்தை, இந்த லேவி என்னுடைய ஊழியத்தை சொல்லுங்கள், இந்த லேவி என் ஊழியத்தை செய்வான். இந்த லேவி இனிமேல் என் ஊழியத்தை செய்வான்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் ரூபனை பற்றி பேசவே இல்லை பெருசா. அதுக்கப்புறம் ஆண்டவர் யோசேப்பை பற்றி பேசவே இல்லை. இனிமேல் ஆண்டவர் பேச போகிறது லேவியை பற்றி தான். லேவி பொறுப்பாக இருக்கணும். எதனா பிரச்சனை வந்தால் யாரை கேட்பேன்? உன்னை தான் கேட்பேன். இங்கே பசங்க வந்து ப்ரேயர் டிரைவுக்கு வருவாங்கல்ல, ஒரு முறை ஓம்னி காரோட கதவை கூட உடைச்சிட்டாங்க. அப்போ என்ன சொன்னோம்? பொறுப்பாக நடந்துக்கணும், விளையாட கூடாது, கீபோர்டை தூக்கி போட்டுற கூடாது, கவனமாக பண்ணோம். பண்ணனா யாருக்கு கூட அடி சொல்லுங்க. அப்போ நம்ம கேட்போம், ஏன் என்ன மட்டும் கேட்குறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன் என்ன கேட்குறீங்க? நான் இனிமேல் வரமாட்டேன், நான் போயிடுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு பொறுப்பு கொடுக்குறாரோ, எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மளை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழிச்சிட்டாரு, செல் லீடர் ஆகிட்டாரு, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம கேள்வி கேட்கலான்னு கிடையாது. இனிமேல் தான் உங்களை கேள்வி கேட்க போகிறாங்க. அதிக கேள்விகள், அதிக பொறுப்புகள், அதிக வேலைகள், அதிக பிளான், அதிக திட்டம், அதிக காரியத்தில் ஜெயித்து வர வேண்டும் மகனே. நம் நேரத்தில், நம் பணத்தில், நம் பேச்சில், நம் திறமையில், நம் நடத்தையில், நம் வாழ்க்கையில் நாம் ஜெயித்து வர வேண்டும்.
ரூபன் கையில் இருக்கிறது ரூபன் கையிலேருந்து தட்டி பறிக்கப்பட்டு யோசேப்பு கையில் போச்சு. யோசேப்பு கையிலேருந்து தட்டி பறிக்கப்பட்டு இப்போ லேவி கையில் வந்திருக்கு. லேவி கையிலேருந்து கூட தட்டி பறிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நம்ம இன்றைக்கி லேவியரை போல நின்று கொண்டிருக்கிறோம். என்னாகும் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் சொன்னார், I have taken the Levites from among the sons of Israel. இஸ்ரவேலில் இருந்து லேவியின் புத்திரரை எனக்கென தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள முதற் மகன்களை எல்லாம் நீ எடுத்துக்கோ, லேவியனை என் கையில் விட்டுரு. ஹல்லேலூயா. எப்படி இன்னைக்கும் அதே, அன்னைக்கும் அதே ரூல் தான். இஸ்ரவேலில் ஒரு ஆண் மகன் ஏதோ ஒரு கோத்திரத்தில் பிறக்கிறான் தலைச்செம்புள்ளனா, அந்த தலைச்செம்புள்ளைக்கு ஈடாக லேவி கோத்திரத்துலேருந்து ஒருத்தன் ஊழியத்துக்கு வரணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்துப்போம், நான் யூதா கோத்திரம்னு எடுத்துப்போம். நான் தலைச்செம்பிள்ளையாக பிறந்துட்டேன், என்னை ஆலயத்தில் கொண்டு போய் நிறுத்துறாங்க, என்னை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, நான் தான் ஊழியத்துக்கு போகணும். என்னை மீட்டுக்கு வாங்க, எனக்கு பதிலாக லேவி கோத்திரத்தில் போய் ஒரு ஆண் பிள்ளை கிடச்சா போதும், அவனை கூப்பிட்டு வந்து என்னை வெளியில் எடுத்துட்டு அவனை உள்ளே அனுப்புவாங்க. அனுப்பணும். ஹல்லேலூயா. இப்போ தலைச்சம்பிள்ளைங்களாம் நினச்சிங்க, நாம் பாட்டுன்னு வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, உலகத்தில் போகிறோம். நாம் வெளி உலகத்தில் போகலாம், தப்பு இல்லை. நமக்கு ஈடாக ஒரு லேவி என்னை சப்போர்ட் பண்ணோன்னாருன்னா, ஆண்டவர் நான் பண்ண போகிறீங்க, என்னால் முடியாது ஆண்டவர்னு சொல்ல முடியாது. ஆமேன். இதை தான் அவர் அங்கே செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நம்ம இன்றைக்கி படித்த சாப்டரு என்னாகும் 18ஆம் அதிகாரம், லேவியனுக்கு உடைய பொறுப்புகளில் ஆண்டவர் விசாரிக்க போகிறார். பரிசுத்த ஸ்தலத்தை பற்றின அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். பரிசுத்த தி இனிக்விட்டி ஆஃப் த சாங்சுவரி. பரிசுத்த ஸ்தலத்தில் எதனா ப்ராப்ளம் வந்தால் யாரை தான் கேட்பேன்? லேவியை தான். நான் அன்றைக்கி ஆப்சண்ட் ஐயான்னு சொல்ல முடியாது. நான் அன்றைக்கி லீவ், நான் அன்றைக்கி வரல, எனக்கு அன்றைக்கி தலைவலி, எனக்கு அன்றைக்கி வயிற்று வலி, அன்றைக்கி நான் சீக்கிரமே போயிட்டேன், அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. இல்லை மகனே, நீ தான் பண்ணோம். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? God wants Levi to be responsible. லேவி நீ பொறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். உன்னை நான் இதற்காக தான் அழைத்திருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் எதனா ப்ராப்ளம் ஆச்சு, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எதனா ப்ராப்ளம் ஆச்சு, காணிக்கைகள் எதனா ப்ராப்ளம் ஆச்சு, சர்வாங்க தகன பலியில் எதனா ப்ராப்ளம் ஆச்சு, லேவி லேவிலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மீதி யாரு? மீதி பேர் உட்காந்துக்கிறீங்களே, நீங்கள் யாரு? லேவிலாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். You are responsible. You are accountable. நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். You and your sons, நீயும் உன் பிள்ளைகளும், ஆரோனே நீயும் உன் பிள்ளைகளும் என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு சட்டங்களை தரப்போகிறார். இந்த ஆரோன், இந்த லேவி கோத்திரத்தோட ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த லேவி யாருன்னு பார்த்துட்டு வந்து, லேவிக்கு மொத்தம் 3 பிள்ளைகளாம். கெர்சோன், கோகாத், மெராரி. போட்டிருக்கா? மேலே போட்டிருக்கா? மேலே பார்த்துட்டீங்களா? எத்தனை பசங்க அவருக்கு? அந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கப்பா. எத்தனை பசங்க? படிங்க, இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. கெர்சோன், ரைட். கெர்சோனுக்கு வந்து 2 மாட்டு வண்டி, 4 மாடு கொடுப்பாங்க, காளை மாடு. அவர் என்ன பண்ணோம்? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள அவுட்டர் கவரிங் எல்லாம் பேக் பண்ணி பத்திரமாக சுற்றி எடுத்துகிட்டு போகணும். அது அவரோட வேலை. மெராரி வந்து ஓவரால் டபர்னக்கிள் வெளியில் உள்ள மொத்தத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். அவருக்கு 4 மாட்டு வண்டி, 8 காளை மாடு, அவர் அது வேலை. ஆனால் கோகாத்தின் புத்திரர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொருள்களையும் மகா பரிசுத்தில் உள்ள பொருள்களையும் கண்ணால் கூட பார்க்காம பேக் பண்ணிவிட்டு ஆசாரியர்கள் வச்சுட்டு போயிட்ட பிறகு இவங்க தோல் மேலேயே தூக்கிட்டு சுமக்கணும். எங்கே வச்சிங்கன்னா தோல் வீங்கி போயிடும் நினைக்கிறேன். தோல் மேலே என்ன பண்ணோம்? இதுதான் யார்? கோகாத்தின் புத்திரர். இந்த கோகாத்தின் புத்திரரை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று ஆரோன், இன்னொன்று இசார். ஆமென். ரைட்டு. இப்போ இந்த ஆரோன், இந்த அம்ராம், இந்த அம்ராம் வழியில் தான் யார் வராரு? ஆரோன். ஆரோன் வழியில் பிறக்க போகிறாங்களா இனிமே ஆசாரியர்கள். என்னதுங்க? என்னதுங்க? மீதி எல்லாரும் லேவியர்கள். ஆனால் இவனுங்க யார்? இவங்க யார்? ஏன் ஆசாரியர்கள்னா, ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வேலை செய்கிறது இவங்க வேலை. என்ன பண்ணுவாங்க? சமூகத்தை அப்பத்தை சூடானதை வச்சுட்டு பழசை எடுக்கிறது, தூபபீடம், தூபபீடம் காட்டுறது, தூபம் செலுத்துவது, பிறகு குத்துவலுக்கு ஏற்றுறது, காணிக்கையை கொண்டு வந்தால் ஏற்றுக்கிட்டு காணிக்கை செலுத்து, எல்லாம் இவங்க வேலை. மீதி இருக்காங்களே கெர்சோன் புத்திரர், மெராரி புத்திரர், அவங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறது யார்? ஆரோனும் அவங்க பசங்களும். உள்ளே வேறு யாரும் வரக்கூடாது. நாங்களும் உள்ளே வருவோம் தான். நம்ம 2 சாப்டருக்கு முன்னாடி படித்தோம். அந்த கோராகின் புத்திரர் நாங்களும் வருவோம். நாங்கள்
அது என்னாச்சுன்னு நமக்கு தெரியும். திரும்பவும் ப்ராப்ளம் ஆச்சு. 17ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம். ஆரோனை தான் தெரிந்து கொண்டேன் என்று ஆரோனுடைய கோலை ஆண்டவர் என்ன பண்ணார்? துளிர்க்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. உங்களை யாருன்னா அட்டாக் பண்ணாங்கன்னா, நீங்கள் பண்ணுற ஊழியத்தை யாருன்னா அட்டாக் பண்ணாங்கன்னா, நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களை துளிர்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு முன்னாடி அவர் கோல் போடும்போது கோல் துளிர்க்கலை. பார்வோன் முன்னாடி ஆரோனோட கோலை தான் போட்டாங்க. அந்த கோல் பாம்பாச்சு. பார்வோன் உடனே அவங்க ஆளுங்களை கூப்பிட்டான், மந்திர கோல், எல்லாரும் கோல் போட்டாங்க, எல்லாம் பாம்பாக தான் ஆச்சு. ஆனால் ஆரோனுடைய கோலில் வந்த பாம்பு எல்லா பாம்பையும் என்ன பண்ணிச்சு? விழுங்கிருச்சு. ஆனாலும் அந்த கோலில் ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 10 வாதை செங்கடலை பிளந்தது, எல்லாம் அப்படி இருந்துச்சு, ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரில. ஆனால் இப்போ நீனா ஒஸ்தியான்னு கேட்கும்போது துளிரும்படி செய்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு உண்மைதான். அவசியமான நேரத்தில் கர்த்தர் நம்மை துளிரும்படி கூட என்ன பண்ணுவார்? செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அதை நம்ம 17th சாப்டரில் படித்தோம். அன்றைக்கு உயர்வு கொடுத்த தேவன் இன்றைக்கு உனக்கு பொறுப்பு உண்டு என்று சொல்லுகிறார். யூ நீட் டு பி அக்கௌண்டபிள். என்ன அக்கௌண்டபிள்? ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் யூ நீட் டு பி அத்தாரிட்டி, யூ நீட் டு பி அத்தாரிட்டேட்டிவ் அண்ட் ஆன்சர் மீ. ஹல்லேலூயா. திஸ் இஸ் ட்ரூ லீடர்ஷிப். மகனே மகளே, கர்த்தர் உன்னை தலைவனாய் தலைவியாய் எழுப்பி இருக்கிறார் என்றால் உன்னிடத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் தரப்படும். யுவர் அக்கௌண்டபிலிட்டி should be ஸ்பெஷல். வித்தியாசமாக அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கணும். ஆமாயா, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் பண்ணுறேன். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு? நான் நினைக்கிறேன் மார்னிங் டியூஷன் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே குரூப்பில் கேள்விகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் அந்த கேள்வியை பார்க்கும்போதே அப்படின்னு தோணும். என்ன எதுக்கு நான் வந்தேன் தெரியலையே, என்னதான் கேட்குறாங்களே. இல்லை, இது நம்பல, கர்த்தர். யூ ஆர் ஸ்பெஷல். நீங்களும் நானும் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்தினால் தான் நம்மிடத்தில் கர்த்தர் அநேக கேள்விகளை கேட்கும். யூ ஷல் பேர் த இனிக்விட்டினா, யார் தப்பு பண்ணாலும் ஃபைன் நீ தான் கட்ட போற. யார் மிஸ்டேக் பண்ணாலும் யாரை தான் திட்ட போகிறாங்க? உன்னை தான் திட்ட போகிறார்கள் என்று இந்த ஆரோனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால் அவருடைய பணி என்ன? வாட் ஹெல்ப் தே ஆர் கோயிங் டு டூ. பாருங்க, உன் தகப்பனாகிய லேவின் கோத்திரத்தான உன் சகோதரரையும் உன்னோடைய கூடியிருக்கும் உன்னிடத்தில் சேவிக்கும் அவர்களை சேர்த்துக்கொள். நீயும் உன் குமாரரும் சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்ய கடவுள். கொஞ்சம் புரிஞ்சுங்க. ஆரோனோட தாத்தா பேர் என்ன பேருங்க? அந்த ஃபேமிலி தாத்தா பேர் லேவி. மறந்துடக்கூடாது. மொத்த இஸ்ரேலோட தாத்தா தான் யாக்கோபு. புரிஞ்சுக்கணும். இஸ்ரேலோட தாத்தா தான் யாரு? யாக்கோபு. அவங்க மொத்தம் 3 தாத்தா. ஆபிரகாம் தாத்தா, ஈசாக்கு தாத்தா, யாக்கோபு தாத்தா. அதுக்கப்புறம் அவனுங்க 12 பிரிஞ்சிடறானுங்க. அந்த 12 தலையில் ஒரு தலை தான் இது லேவி. இந்த லேவிக்கு 3 பசங்கள்லாம் ஒருத்தர் தான் யார்? இந்த கோகாத் வழியில் தான் யார் பிறந்துட்டாரு? ஆரோன். இப்போ ஆண்டவர் ஆரோனை கூப்பிட்டு சொல்ற, ஆரோன் இங்க வா. ஹல்லேலூயா. இவரை தான் ஆரோன் வச்சு ஓடியா, சீக்கிரம் வா, பைபிளோட வா, பைபிள் தூக்கிட்டு வா. ஆரோன் இங்க வந்துட்டார். இந்த ஆரோனை கீழே நில்லு, என்னை பார்த்து நில்லு. இந்த ஆரோனை பார்த்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தான உன் சகோதரரை உன்னோடு கூட கூடியிருக்கும் உன்னிடத்தில் சேவிக்கும் அவர்களை சேர்த்துக்கொள். ஆரோன், நீ எந்த கோத்திரம் சொல்லுமா? லேவி கோத்திரம். என்ன கோத்திரம்? மாற்றிடக்கூடாது. இவ்வளோ நேரம் நீ ரெஸ்ட்டில் இருந்தனாலும் இப்போ மைண்ட் ஓப்பன் ஆகணும். எந்த கோத்திரம்? இவர் லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தில் இருக்கிற நீ உன்னோட லேவி கோத்திரத்தை யாரை பார்த்தாலும் ஊழியத்தில் சேர்த்துக்கணும். என்ன பண்ணோம்? இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். என்னதுப்பா? அங்கே பார்த்து சொல்லு, என்னது? லேவி. இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும். ஆனால் நீயும் உன் குமாரரும் என் ஆலயத்துக்குள்ளே மட்டுமே வேலை செய்யணும். வெளியே போகக்கூடாது. நீ வெளியே போகக்கூடாது, அவன் உள்ளே வரக்கூடாது. நீ உள்ளே இருந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ண, அவன் வெளியே இருந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். எப்படி உள்ளேருந்து வெளியே? அந்த லேவியின் புத்திரருக்கே நீ தான் பாவ மன்னிப்பு வாங்கி கொடுப்ப. நீ பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்குற ஆட்டுக்குட்டியை அவன் தான் கூட்டாருவான். அந்த லேவியின் புத்திரர் மீதி 11 பேருக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நீ தான் கொடுப்ப. நீ ஆசீர்வதிப்ப, அவன் ஆசீர்வாதத்தை வந்து உனக்கு காணிக்கையாக கொடுப்பான். நீ இங்கேருந்து என் கூட பேசின்னு அவங்க கையில் பேசணும். அந்த ஜனங்க போய் மக்கள் கையில் பேசுவாங்க. அல்லையா? நான் சொல்கிறது புரிதான்னு தெரில. இவரை தான் ஆரோன். என்னதுங்க? ஆரோன். இவரோட சொந்தக்காரங்களாம் நீங்களாம் யார்? லேவியர்கள். என்னதுங்க? லேவியர்கள். இவர் இங்கே இருப்பார் ஆலயத்தில், ஆண்டவர் பின்னாடி இருக்கிறார். இவர் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணி நம்ம எல்லாருக்கும் என்ன வாங்கி தருவார்? பாவம் மன்னிப்பு வாங்கி தருவார். இவரும் நீங்களும் ஒரே ஜாதி. உங்கள் ஜாதி என்ன பேர்? லேவி.
அப்படி வெளியில் போனீங்கன்னா ரூபன் இருக்கும், சிமியோன் இருக்கும், தான் இருக்கும், காத் இருக்கும், நப்தலி இருக்கும், இசக்கர் இருக்கும், யூதா இருக்கும், எல்லா கோத்திரங்களும் இருக்கும். உங்கள் வேலை என்னன்னா இந்த ஆரோன் கையில் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கையில் பைபிள் தூக்கிட்டு எங்கனாலும் போகலாம். ஆளுக்கு ஒரு கோத்திரம் பேர் சொல்லுங்க. தம்பி உங்க ஒரு கோத்திரம் பேர் சொல்லு. ரூபன், யூதா, ரைட். நீ ஒரு சொல்லுமா. வேற எதனா கோத்திரம் பேர் சொல்லுமா. சொல்லுமா. நப்தலியா, நீ சொல்லுமா. யூதா, அப்புறம் வேற எதனா கோத்திரம் பேர் சொல்லுங்கப்பா. இசக்கர், நப்தலி, மனாசே, எப்ராயிம். அவங்க பைபிள் தூக்கிட்டு அந்த கோத்திரத்தில் போயிட்டு அவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுக்குறோம். அவங்களுக்கு பைபிள் தெரியாது, அவங்க பைபிள் படிக்க மாட்டாங்க. அவங்க சனிக்கிழமைனா சாயந்தரம் சேபத் அன்னைக்கு கூடி இருப்பாங்க. நீங்கள் தான் பைபிள் எடுத்துட்டு போய் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுப்பீங்க. லேவியர்கள்லாம் எங்கே போவீங்க? சொன்ன மாதிரி யூதாவில் போவீங்க, ரூபனில் போவீங்க, சிமியோனில் போவீங்க, தானில் போவீங்க, காத்தில் போவீங்க, நப்தலியில் போவீங்க, இசக்கரில் போவீங்க, மனாசேல போவீங்க. போய் அங்கே செட்டில் கூட ஆகிடுவீங்க. ஆனால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வேலை என்ன தான் சொல்லுங்கள். வேதத்தை சொல்லிக் கொடுங்க. சொல்லும்போது அவங்க உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தசம பாகம். என்ன கொடுப்பாங்க? டயத். எவ்வளோங்க ஐயா அது கணக்குன்றீங்களா? அவங்க 100 ரூபாய் சம்பாதிச்சாங்களாம், 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுப்பாங்க. யார் வாங்குவாங்க அதை? லேவியர்கள். யார் வாங்குவாங்க? யார் வாங்குவாங்க சொல்லுங்க. யார் வாங்குவாங்க? எங்கனாலும் போவாங்க. அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எதை தான் சொல்லணும், ஆனால் வேற வேலை கிடையாது. பார்ட் டைம் பிஸ்னஸ்லாம் கிடையாது. எந்த வேலை தான்? ஊழியம் ஊழியம் ஊழியம். காணிக்க வாங்குவாங்க. எத்தனை வாங்குவாங்க? 10ல் 1 தசம பாகம். அவங்க அதை வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஐயாவை பார்க்க வருவாங்க. இவர் யாரு? ஆரோன். ஆரோனோட பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வாங்கிட்டு வர்றதுல அவங்களோட காசெல்லாம் ஒன்று சேர்த்து அதில் 10 இவருக்கு கொடுப்பாங்க. ஆண்டவர் எப்படி கேஷ் ஃப்ளோ பண்ணுறாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி பணத்தை எப்படி மக்கள் மத்தியில் அழகாக கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் 10ல் 1 வாங்கி வருவீங்க. ஆமேன். அந்த 10ல் 1 சேர்த்து உங்களதில் 10ல் 1 யார் கொடுப்பீங்க? ஆரோன் கொடுப்பீங்க. இப்போ சொல்லுங்க, இஸ்ரேலில் பணம் பஞ்சம் இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. கரெக்டாக இருக்கும். இவர் தாம் பணியை செய்வார், நீங்கள் உங்கள் பணியை செய்வீங்க. அந்த ஜனங்க அவங்க பணியை செய்வாங்க. ஆடு மேய்க்கிறவங்க ஆடு மேய்ப்பாங்க, கார்பெண்டர் வேலை பண்ணுவார், கோல்டு ஸ்மித் பண்ணுவார். எல்லாரும் செழுமையாக இருப்பாங்க. ஆலயம் பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஆனால் இவரை பார்த்து சொன்னார், நீ மட்டும் ஆலயத்தோட வேலையில் ஒழுங்கா இல்லை. அப்படி தான் சொல்கிறார். நீ பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எதை படிக்கணும்? தி இனிக்விட்டி, அதனுடைய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். இங்க ஏதாவது மிஸ்டேக் ஆச்சு, அபியூதும் நாதாபும் அந்நிய அக்கினி செலுத்தி என்ன பண்ணிட்டாங்க? யாரோட பிள்ளைங்க இறந்தாங்க தெரியுமா? இவங்க பசங்க தான். ஆரோனோட பிள்ளைங்க தான் இறந்தாங்க. ஏன்? டக்குன்னு போய் நெருப்பு மூட்டிட்டான், அந்நிய அக்கினி செலுத்தினான். தப்பு நடந்துச்சு, உனக்கு தான் அடி, அவங்களுக்கு அடி இல்லை. அப்போ இவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம என்ன நம்ம நினைக்கிறோம், ரொம்ப டஃப்பாக இருக்குப்பா அன்னைக்குன்னு. இன்னைக்கும் ஜீசஸ் தான் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவரும் அவர்கள் கொய்கொள்ள முடியும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புனா போய் ஜனங்களை சீஷராக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆக்கணும்? அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும். இன்றைக்கும் அதே வேலை தான். நான் சொல்லிக் கொடுத்ததை சொல்லிக் கொடு, வேற எதாவது மிஸ்டேக் பண்ண நீ தான் சுமக்கணும். அப்படி. ஆமென். இவர் யார்? ஆரோன். ஆரோன் எங்கே தான் இருப்பார்? அவர் அவங்க பசங்களை ஆசிரியப்பு கூடாரத்திலே இருப்பாங்க. மீதி எல்லாம் கிளம்பி போவோம், ஊராக போவோம், பைபிள் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் ஒருத்தரும் பசியாக இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வேண்டிய உணவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். நீ போய் உட்காந்துக்குப்பா. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆரோன், எஸ் சார், எல்லாரையும் சேர்த்துக்கொள். ஆனால் நீயும் உன் பிள்ளைங்களை எங்கே ஊழியம் செய்யுங்க? த டபர்னக்கிள் ஆஃப் விட்னஸ், சாட்சியின் கூடாரத்தில் வேலை செய். அவர்கள் உன் காவலையும் கூடார அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகள் அண்டையிலும் பலிபீடத்திலும் சேராமல். கேர்ஃபுல்லாக இரு. உன் சொந்தக்காரன் தான், லேவியன் தான் ஹெல்ப்புக்கு வருவான். ஆனால் அவனை எங்கே சேர்க்காத? கிட்ட சேர்க்காத. சேராமல் உன்னோட கூடிக்கொண்டு கூடாரத்துக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்ய ஆசிரியர் கூடாரத்தின் காவலை காக்கிறவர்கள் அந்நியனும் ஒருவனும் உன்னிடத்தில் சேரக்கூடாது. அவுட் சைடர்ஸ் யாரையும் வர வைக்காத. பரிசுத்த ஸ்தலத்தை காவல்கார். அதெல்லாம் பண்ணு, ப்ரொடெக்ட் பண்ணு. டேக் சார்ஜ் ஆஃப் த ஆல்டர். அதெல்லாம் பண்ணு, டேக் கேர் பண்ணு. ஆமென். ஆசீர்ப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரனாகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆரோனை பார்த்து, ஆரோன் நீ தனியாக இல்லை, உன் கூட என்ன இருக்குது?
டீம் இருக்குது. எந்த டீம் இருக்குது? மொத்த லேவி படையே இருக்குது. லேவியர்கள் அத்தனை பேரும் உன் கூட இருக்கிறாங்க. அவ்வளோ பேரை உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக உனக்கு ஹெல்ப் பண்ணும். புரிஞ்சிச்சப்பா? ஆனால் நீ ஏன் சந்நிதி விட்டு என்ன பண்ணாத, போகாத. ஆமேன். சில நேரத்தில் நான் ஊழியம் பண்ணும்போது எனக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், ப்ரே பண்ணாமல் நேராக வேலை செய்ய எடுக்க பார்ப்பேன். அப்போ ஆண்டவர் என் மனசில் ஒரு தாட் போடுவார், நீ என் பாதத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணு, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஆளுங்க கொடுக்குறேன். எனக்கு கூட போய் இந்த வாரம் கன்வென்ஷன் வருது பாருங்கள், கன்வென்ஷனில் சாப்பாடு செய்கிறது எனக்கு பிடிக்கும். நானும் போய் அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு செய்யணும்னு நினைக்கும். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவார், சாப்பாடு செய்யறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, நீ என்ன பண்ணு, என் சந்நிதியில் உட்காந்து ஜெபம் பண்ணு. ஆமேன். ஆமாம். ஊழியத்துக்கு போகாமல் இங்கேயே உட்காந்துக்கலான்னு தோணும். ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் உன் கூட வரேன், மீதி பேருக்கு இந்த வேலையை என்ன பண்ணு, விடு. ஆரோனை பார்த்து சொன்ன, ஆரோன் நீ போகணும், நீ என் சந்நிதியில் நின்று எனக்கு ஊழியம் செய்யணும். ஆனால் லேவியரை நான் உனக்கு என்ன பிரித்து என்ன பண்ணுறேன், தத்தமாக கொடுக்குறேன். They will do the service. I will separate. I have separated them and given them as a gift. உனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு நிறைய பிள்ளைங்க இங்கே உட்காந்துருக்காங்க. ஆமேன். நான் சொன்னா நீங்களாம் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்க. உங்களை ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்காரு, கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நீ கார் ஓட்ட தேவையில்ல, இது அவர் ஓட்டுவார். நீ வாட்டர் கேன் தூக்க தேவையில்ல, இது அவர் தூக்குவார். நீ பிபிடி போட தேவையில்ல, இது அவர் போடுவார். நீ மியூசிக் வாசிக்க தேவையில்ல, இது அவர் வாசிப்பார். இல்லை? ஆமாம். நீ இந்த லைட்டெல்லாம் ஆப்ரேட் பண்ண தேவையில்ல, இது அவர் போடுவார். இப்போ முடிஞ்ச பிறகு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போ, அங்கே நீ சாப்பாடு செய்ய தேவையில்ல, அவர் செய்வார். ஆனால் நீ கேர்ஃபுல்லாக பரிசுத்த காரியங்களை என்ன பண்ணு, பார்த்துக்கோ. அந்த டீமை பத்திரமா நடத்து. நீ ஆசாரிய ஊழியத்தை காத்து செவிக்க கடவீர்கள். 7th verse சொன்னார், ஆசாரிய ஊழியத்தை காத்து கடக்கு. ஆசாரியர் என்ன, ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் நடுவில் நிற்கிறான். ஆண்டவரே, இந்த ரத்தத்தை வைத்துக்கொண்டு, இந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வைத்துக்கொண்டு இந்த மக்களை காப்பாற்றும் நின்று ஆண்டவர்களை போராடுகிறான். ஹல்லேலூயா. ஆமாம். அந்நியன் இங்கே வரக்கூடாது, ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணு, செய். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவர்கள் எல்லாம் உனக்கு நான் காணிக்க தரப்போகிறேன். ஆனால் நீ எப்படி இரு, யூ பி அக்கௌண்டபிள். பீப்புள் வில் கம் அண்ட் ஜாயின் வித் யூ அண்ட் சர்வ் த லார்ட். ஜனங்களை உங்க கூட கூட்டி சேர்ப்பேன், அவங்க உங்க கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஊழியம் செய்வார்கள். நடக்குதா இல்லையா? பிள்ளைங்களாம் நடக்குதா இல்லையா? எத்தனை பேருக்கு நடக்குது? நடக்குதா இல்லையா? ஆமாம், நம்ம கூட இருப்பாங்க. சொல்லுவாங்க, இந்த உபவாச ஜெபத்தில் நான் என்ன பண்ணுறேன், சாப்பாடு செஞ்சிடறேன் சொல்கிறாங்களா இல்லையா? அரிசி மூட்டை நான் வாங்கி கொடுத்துட்றேன் சொல்கிறாங்களா இல்லையா? பாஸ்டர்யா நீங்கள் கார் ஓட்டாதீங்க, நான் ஓட்டுறேன் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த சர்ச்சுக்கு நீங்கள் மாப் போடாதீங்க, நான் போடுறேன் சொல்லுவாங்களா இல்லையா? நிறைய பேர் வருவாங்க. பீப்புள் வில் கம் அண்ட் ஜாயின் யூ. ஹல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரே பொசிஷன் தர முடியாது. அவங்க வந்து தங்கள் பணியை செய்வார்கள். ஆமென். இட் இஸ் a legitimate calling. நான் தான் பொறுப்பாய் உண்மையாய் சரியான வகையில் அவர்களை அழைத்திருக்கிறேன். I have called them. முறையாய் நான் அவர்களை அழைத்திருக்கிறேன். உன்னோடு கூட தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்யும்படியாக, உன்னோடு கூட சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாக, உன்னோடு கூட டீச்சராய் ஊழியம் செய்யும்படியாக, போதகராய் ஊழியம் செய்யும்படியாக, செல் குரூப் தலைவராய் ஊழியம் செய்யும்படியாக நான் என்ன பண்ணியிருக்கேன், அழைத்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் ஃபாரினர்ஸ், அவுட்சைடர்ஸ், என்னன்னே தெரியாதவங்களை உள்ள சேர்க்காத. Things should happen under your supervision. ரட்சிக்கப்பட்ட மகனே மகளே, உன்னுடைய சூப்பர்விஷன் அண்டர்ல தான் அந்த ஊழியங்கள்லாம் பண்ண வேண்டும், நடக்க வேண்டும். These are the duties. You need to do your duty in a perfect way. This is priesthood. Hallelujah. எல்லாமே திரைச்சிலைகளுக்கு உள்ளாக நடக்கிற ஊழியம். நீ கவனமாய் செயல்பட வேண்டும். நீ எனக்கு முன்பாக வந்து நிற்க போகிறாய். Do not underestimate the job which I given to you. நான் உனக்கு கொடுத்த எந்த ஊழியத்தையும் குறைவாய் எண்ணி விடாதே. தேவஜனமே, நாம் பிள்ளைகளுக்கு ஊழியம் கொடுக்கும்போது அவங்களால ஊழியம் முடியாமல் போகும்போது கூட நாங்கள் வருத்தப்பட மாட்டோம். ஆனால் கொடுத்த ஊழியத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, சிலர் நிராகரிப்பாங்க, அந்த ஊழியம் ஃப்ரீயாக வந்த மாதிரி நினைப்பாங்க. மனசே கஷ்டமாக இருக்கும், மனசு ரொம்ப நொறுங்கிடும். சே, ஆண்டவர் கொடுத்த பணியை டேக் ஃபார் கிராண்டடாக எடுக்கிறாங்களே, என்னை விட்டால் வேறு ஆள் இல்லைன்னு போகிறாங்களே. இல்லை, நம்ம விட்டால் ஆண்டவருக்கு கல்லுகள் கூட ஊழியம் செய்யும். யோவான் ஸ்நானகன் ஊழியத்துக்கு வரும்போது சொன்னார், ஆபிரகாம் நீங்கள் தகப்பன்னு சொல்லாதீங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, இந்த கல்லுகளினால் ஆண்டவருக்கு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க முடியும் என்றார். அதாவது என்னன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற அந்தஸ்து, கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மிஸ்இன்டர்பிரட் பண்ணக்கூடாது என்பதாக சொன்னார். திஸ் இஸ் எ ப்ரிவிலேஜ் கிவன் டு அஸ் பை காட் ஹிம்செல்ஃப். நம்மை கர்த்தர் லேவியர்களாய் அழைத்தார் என்றால், ஆசாரியர்களாக அழைத்தார் என்றால், இட் இஸ் எ ப்ரிவிலேஜ். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென்.
எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்று உங்கள் ஊழியத்தை நினைக்கிறீர்கள்? அவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஆமென். இப்போ காணிக்கைகளை பற்றி சொல்ல போகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்க வருவாங்க, உனக்கு என்ன கொடுப்பாங்க? காணிக்க கொடுப்பாங்க. ஆமென். நம்ம சர்ச்சில் ஊழியத்துக்கு வந்த பிறகு யார் யார் கையிலலாம் காணிக்க வந்துக்குது அவங்க மட்டும் கை தூங்க. உங்கள் கையில் காணிக்க வச்சுக்கங்க. காணிக்க கொடுத்துருக்காங்களா? உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா? உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா? ஜனங்க யாருன்னா காணிக்க வச்சுக்குமான்னு கொடுத்துருக்காங்களா? கொடுத்தது இல்லையா? உங்கள் கையில் கொடுத்துருக்காங்களா? காணிக்க உங்கள் கையில் என்ன வரும்? காணிக்க வரும். நான் நித்திய கட்டளையாக கொடுத்துருக்குறேன் உனக்கு தர சொல்லி. நீ கையில் வாங்குவ. மகா பரிசுத்தமானவைகளில் மகா பரிசுத்தமானவைகள் உன் கையில் வரும். எல்லா படைப்பும், எல்லா போஜனபடியும், எல்லா பாவ நிவாரணபடியும், எல்லா குற்றபடியும் உனக்கு உன் குமாரருக்கும் பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்திலே நீ அவைகளை புசிக்க வேண்டும். உன் கையில் நான் காணிக்கை கொடுப்பேன். அந்த உணவை உன் ஆண் மக்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். அவைகள் உனக்கு பரிசுத்தமாய் இருக்க கடவது. This is given to you by me. நான் உன்னை ஆசீர்வதித்தபடியினால் அந்த காணிக்கை உன் கையில் வருது. அல்லேலூயா. உனக்கு உன் குமாரருக்கும் என்ன பண்ணுறேன்? நித்திய காணிக்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். உச்சிதமான உணவு, முதற் பலனை உனக்கு நான் என்ன பண்ணுறேன்? உரியதாக கொடுத்தேன். ஜனங்கள் தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பழத்தில் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கும் உன் வீட்டுக்கு சுத்தமானவர்கள். உன் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். அல்லேலூயா. இஸ்ரவேலிலே சாபத்தீடாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாகும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா இது எங்கள் வீட்டில் இருந்தால் அது சரியில்லைன்னு தோணுது, அதனால் எங்கே போட்டேன்? காணிக்கை பெட்டில் போட்டேன்னு போட்டுருவாங்க. அதை நீ எடுக்கலாம். அவன் வீட்டில் இருந்தால் சாபமாக இருக்கும், உன் வீட்டில் இருந்தால் அது சாபமாக இருக்காது. ஆனால் பி கேர்ஃபுல், உன் கையில் நான் என்ன பண்ணுறேன்? தரேன். ஆமென். மனிதர்களிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கர்ப்பம் திறந்த பிறகு யாவும் உனக்கு உரியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ன் என்ன பண்ணுவேன்? உனக்கு கொடுத்துருவேன். ஆமென். நம்ம சேக்காடு சர்ச்சில் ஒரு அம்மா இருக்காங்க. ஆடு குட்டி போட்டால் அந்த ஆடில் அந்த தலைச்சங்குட்டியை வச்சுப்பாங்க. அது என்ன? ஆண்டவருக்குன்னு, ஆலயத்துக்குன்னு. என்ன பண்ண போகிறாங்களா? சர்ச்சுக்கு, ஆலயத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள். இவையெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன். ஆமென். மனிதனில் மாத்திரம், எதில்? மனுஷனில் மாத்திரம் தலைச்சம்புள்ளையை நீ எடுத்துக்காத. அதுக்கு பதில் யாரை எடுத்துக்கோ? சொல்லுங்கள். லேவியிலேருந்து எடுத்துக்கோ. லேவியில் எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் எடுத்துக்கோ. தலைச்சம்புள்ள வந்தால் யூதாலேருந்து ஒரு தலைச்சம்புள்ள வந்தால் அந்த தலைச்சம்புள்ளையை நிறுத்திக்கோ. லேவியிலேருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை 1ஆவதோ 2ஆவதோ 3ஆவதோ கொண்டு வந்து நிறுத்திட்டு இவனை பிரதிஷ்டை பண்ணிட்டு அவனை அனுப்பிடு. அவன் போய் தான் வேலையை பார்த்துக்கிட்டோம், தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டோம். அல்லேலூயா. ஆமென். 12வது வயதில் இயேசு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார். அவர் கேட்ட கேள்விகளுக்கு யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. திரும்பவும் போய்விட்டார் வீட்டுக்கு. 30வது வயதிலே திரும்பவும் வருகிறார் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. தலைச்சம்புள்ள. ஆமென். அந்த தலைச்சம்புள்ள நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆமென். ஓகே, 2 அனுப்பிடு. 1 மனுஷனில் தலைச்சம்புள்ள வந்தாலும் லேவியை வாங்கிட்டு அவனை என்ன பண்ணுறது? அனுப்பிடு. பட் மாடு 17th verse, மாட்டின் தலையிறு, செம்மையாற்றின் தலையிறு, வெள்ளையாற்றின் தலையிறு அவைகளை மீட்க வேண்டாம். அதை அப்படியே எடுத்துக்கோ, அது பரிசுத்தமானது, அதை நீ எடுத்துக்க. அதை கொண்டு வந்து அவருடைய ரத்தத்தை தெளித்து அவருடைய கொழுப்பை நீ தகனிக்க கடவாய். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும். அசைவாட்டும் மார்க்கண்டத்தை போலும் வலது முன்தொடை போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும். அதனுடைய மீட்டை நீ என்ன பண்ணு? எடுத்துக்கோ. அப்படியே காணிக்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நீ என்ன பண்ணிக்க? எடுத்துக்கோ. ஏன்? எனக்கு வர்றதை நீ சாப்பிடு. இது மாறாத உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆரோன் எவ்வளோ பிளெஸட் பாருங்களேன். ஆனால் ஆரோனே, நீ தேசத்திலே ஒன்றையும் சுதந்திரிக்க வேண்டாம், அவர்கள் நடுவில் உனக்கு பங்கும் உண்டாயிருக்க வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருப்பேன். ஆரோனே, நீ போய் ஒரு லேண்டை உனக்குன்னு மடக்கிக்காத. ஊரில் உள்ள எல்லா லேண்டுமே உண்டு தான். நீ எதையும் போய் எடுக்கணும்னு அவசியம். நீ எங்கேனாலும் ட்ராவல் பண்ணலாம், எங்கேனாலும் இருக்கலாம். நான் எப்படி எல்லா இடமும் போகிறேன் அது போல் நீ போகலாம். என்னோடய ரைட்ஸை உனக்கு தருகிறேன். உனக்கு சுதந்திரத்துக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க தசம பாகத்தை உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பார்கள். ஆமென். தசம பாகனா என்னன்னு சொன்னேன். 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. லேவியின் புத்திரர் கையில் பைபிள் எடுத்துகிட்டு எங்கே போவாங்க? ஊராக போய் ஜனங்களுக்கு என்னத்தை சொல்லுவாங்க? வசனத்தை போதிப்பாங்க. அவங்களுக்கு மாறாக என்ன கொடுப்பாங்க? ஜனங்க தசம பாகம் கொடுப்பாங்க. அந்த தசம பாகம் அவங்களுக்கு சுதந்திரம். அந்த தசம பாகத்தை நீ ஏன் வாங்கின, நீ ஏன் போன, நீ ஏன் எடுத்த என்று சொல்லாதபடிக்கு
அதை என்ன பண்ணலாம் அவங்க எடுத்துக்கலாம். அவங்க ஆசரிப்பு பொதுமக்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வர தேவையில்ல. ஆனால் யார் வரலாம்? லேவியர்கள் வரலாம். லேவியர்கள் ரெக்கமெண்டேஷனாக அவங்கள கூட்டு வரலாம். பண்டிகை காலத்தில் அவங்க வரும்போது அவங்களுக்கும் என்ன இல்லை, சுதந்திரம் இல்லை. லேவிக்குன்னு சில பட்டணங்கள் இருக்குது, ஆனால் என்ன பண்ணிக்க முடியாது, அவங்க தான் பேரில் பட்டா பண்ணி கொள்ள முடியாது, தன் பேரில் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆமேன். அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை. ஆனால் நான் கொடுக்குற காணிக்கைகளை அவங்க என்ன பண்ணலாம், வாங்கி கொள்ளலாம். ஆமேன். என்ன பண்ணலாம்? ஜனங்க காணிக்கை யார் கொடுப்பாங்க? லேவி கொடுப்பாங்க. இப்போ தான் ஒரு பெக்யூலரான வேர்ட் படிக்கிறோம், தசமபாகத்தில் தசமபாகம். அல்லேலூயா. எதில் தசமபாகம்? தசமபாகத்தில். பொதுமக்கள் தங்கள் தசமபாகங்களை லேவியருக்கு கொடுப்பாங்க. லேவியர் தங்கள் தசமபாகத்தை யாருக்கு கொடுப்பாங்க? ஆரோனுக்கு கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். வெறும் 12 பேரை நினச்சிப்போம். யாரை நினச்சிப்போம்? 12 பேர். இந்த 12 பேர் வீட்டுக்கு ஒரே ஒரு லேவியன் போகிறார். ஆளுக்கு 10,000 சம்பளம் வாங்குறாங்க. 12 பேர் எவ்வளோ வாங்குறாங்க? 10,000 சம்பளம். இந்த லேவியன் ஒரு வீடாக போய் ஆண்டவரை பற்றி போதிக்கிறார். ஆளுக்கு எவ்வளோ தசமபாகம் கொடுப்பாங்க? 1000. கொடுத்ததும் அவங்க வீட்டில் எவ்வளோ ஆகிடும்? 9,000. லேவியன் இந்த தசமபாகத்தெல்லாம் வாங்கிக்கின்னு ஆலயத்துக்கு வரும்போது அவர் கையில் எவ்வளோ இருக்கும் தசமபாகம்? அவரோட காசு எவ்வளோ இருக்கும்? கணக்கு புரியுதா இல்லையா? எவ்வளோ வச்சுருப்பார்? 12,000. எவ்வளோ வச்சுருப்பார்? 12,000. அவர் ஆரோனை பார்க்கும்போது 12,000 எவ்வளோ தசமபாகம் கொடுப்பார்? ஆரோனுக்கு 1200 கொடுப்பார். கொடுத்துட்ட பிறகு அவர் கையில் எவ்வளோ இருக்கும்? 10,800. ஆரோனுக்கும் ஆசீர்வாதம், லேவிக்கும் ஆசீர்வாதம், பொதுமக்களும் ஆசீர்வாதம். செழுமையான ஒரு வழியை கர்த்தரவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்றுத்திலே 1%, வெறும் 1%, 12 கோத்திரத்து 12 மக்களை பார்க்கும்போது உள்ள பிளெஸிங்கை நம்ம பார்த்தோம். ஆமென். இதெல்லாம் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு தரணும். திஸ் இஸ் மை லா, திஸ் இஸ் மை ரூல், திஸ் இஸ் மை கால்குலேஷன். இது நான் போட்ட சட்டம், இது நான் போட்ட திட்டம். ஆமென். இது எல்லாத்திலையும் நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தாகிலும் ஆலயத்தின் ரசத்தை போலும் உங்களுக்கு இருக்கும். திராட்சை ரசமாக இருந்தாலும் இதான் காணிக்க, கோதுமையாக இருந்தால் காணிக்க. ஆமென். நீங்கள் இவைகளிலிருந்து எடுத்து கர்த்தருக்கு ஒரு படைப்பை படைத்து அந்த படைப்பை ஆசாரணையாக ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் பொதுமக்கள் லேவியர்களுக்கு கொடுக்குறீங்க, லேவியர்கள் நீங்களாம் கலெக்ட் பண்ணி யார் கையில் கொண்டு வந்து கொடுக்கணும்? ஆரோன் கையில் கொண்டு வைக்கணும். இது ஆரோன் வாங்கிட்டு இந்த உச்சிதமான பங்கெல்லாம் வாங்கிட்டு கர்த்தர் கையில் காணிக்கையாக காட்டிட்டு இந்த ஆரோன் எடுத்துகிட்டு போயிடலாம். யார் எடுத்துகிட்டு போயிடலாம்? ஆரோன். 30ஆம் வசனம். அதனால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், அதில் உச்சிதமானதை நீங்கள் எடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்தின் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்தப்படுகிறது போல லேவியருக்கு எனப்படும். அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம். அது நீங்கள் ஆசாரிப்பு கூடத்தில் செய்யும் பணிவினைக்கு ஈடாக உங்கள் சம்பளம். இது இப்படி அதில் உச்சிதமானதை எடுத்து படைத்திலானால் நீங்கள் அது நிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரன் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். இதை பொல்யூட் பண்ணாத. You shall not bear sin unless you pollute the holy things. இதனா பண்ணாத, பரிசுத்த குலைச்சலாக்காது. எப்படி பரிசுத்த குலைச்சலாக்குவாங்க? ரூல் மீறும் போது. இஸ்ரவேலர்கள் 10 கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்குறாங்க. இப்போ வெட்டுக்கிளி, பச்சை புழு, முசுக்கொட்டை பூச்சி இவைகள் பட்சிக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ லேவியர் கையில் வாங்குறாங்க, அவங்க கொண்டு வந்து ஆசாரியனுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க. ஆசாரியர் அந்த காணிக்கை வாங்கி கர்த்தர் கையில் படைச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் வச்சுக்கிறாரு. இப்போ லேவியர்கள் கையில் வந்ததை இவர் கலெக்ட் பண்ணும்போது அந்த சாபத்தை யார் தணிக்கிறாரு? ஆண்டவர் தணிக்கிறார். அந்த 90% வச்சுருக்கானே அவனுக்கும் ஆசீர்வாதம், 10% வச்சுருக்கானே அவனுக்கும் ஆசீர்வாதம், 1% வச்சுருக்கானே அவனுக்கும் ஆசீர்வாதம். அப்போ எப்படி போகுதுன்னா 90% அவருக்கு, 9% இவருக்கு, 1% இவருக்கு. 100% ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். ஆண்டவர் அன்னைக்கு அந்த ரூல் கொடுத்ததுனால தான் எருசலேம் தேவாலயம் செழித்தது. ஆனால் தாவீது ராஜாவுக்கு பின்பதாக வந்த மன்னர்கள் நிறைய பேர் அதை செய்யலையா. அதனால் லேவியர்கள் தங்கள் பணியை விட்டுட்டு வெளி வேலைக்கு போயிட்டதுனால வசனம் போதிக்கப்படலையா. வசனம் போதிக்கப்படாதனால தான் ஜனங்களுக்கு பைபிளே தரலையா. இன்றைக்கி கூட தேவஜனமே, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரியுமா? அவர் வசனத்தை ஜனங்க மத்தியில் பரப்பணும், நல்லா சொல்லி கொடுக்கணும். ஜபக்குழுவில் உட்காந்து இன்றைக்கி படித்ததை
தீர பிள்ளைங்களுக்கு வசனத்தை நல்லா சொல்லிக் கொடுக்கணும், புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும், தி பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லா பாடமும் சொல்லித்தரோம், பைபிள் எப்போ சொல்லித்தர போகிறோம்? நல்லா சொல்லிக் கொடுக்கணும். நம் பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது எந்த சாபத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ண தேவையில்ல. சாபத்திலிருந்து தப்பித்து கூடிய வேக்சினேஷன் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கும். பணத்துக்கு எந்த சதியும் வராதபடிக்கு, பணத்துக்கு எந்த ஏமாற்றம் வராதபடிக்கு தடுப்பூசி தான் இது. என்னைய சாப்டர், தெய்வ ஜனமே, நீங்கள் சுமக்க மாட்டீர்கள், பாவம் சுமக்க மாட்டீர்கள், நீங்கள் சாகாது இருப்பீர்கள், தீட்டுப்பட மாட்டீர்கள், இப்படியெல்லாம் செய்தால் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த தேவன் இன்னைக்கு நமக்கு நன்மையை கற்றுக் கொடுத்தார். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய போகிறோம். கர்த்தர் நம் அனைவருடைய கீழ்ப்படிதலை கேட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்போம்.
தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்க. உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோமே மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டாம், அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாய் இருக்கவும் வேண்டாம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லவில்லை, ஆசாரியர்களும் லேவியர்களும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு இதிலிருந்து சுதந்திரம் இல்லை, என்னிடத்தில் மாத்திரம் உங்களுக்கு பங்கு உண்டு என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவரே அவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் இப்படிதான் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். போதகர்களையும் முழு நேரம் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், என்னிடத்தில் மாத்திரமே உங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று. இந்த நேரத்தில் என்னோட சூழ்நிலையை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நான் முழு நேரம் ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்து நான் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அநேக நேரத்தில் நான் வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். ஐயோ, நம்ம கையில் காசே இல்லையே, நம்ம பேசாமல் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய முறை நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் தெளிவாக என்னோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம உலகத்தில் போய் பார்ட் டைமாக செஞ்சால் கூட பணம் கிடைக்கும், நம்ம குடும்பத்தை நடத்தலாம் அப்படின்னு எத்தனையோ முறை நான் இடறி போயிருக்கேன். ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் தெளிவாக சொல்கிறார், நான் சோர்ந்து போகாத படிக்க நான் ஆண்டவர்கிட்ட மாத்திரமே என் கண்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று. நான் திரும்பி உலகத்துக்குள்ள நான் போகக்கூடாது, ஆண்டவரை மாத்திரமே நான் நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த நாள் ஆண்டவர் என்னோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் கண்கள் எப்போதும் ஆண்டவரை நோக்கி மாத்திரமே பார்க்கணும். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இடறி போகாத படிக்க ஆண்டவரை நோக்கி மாத்திரமே பார்க்க வேண்டும். நம் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட நாம் வந்திருக்கிறோம். அப்போ ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து அவரே நமக்கு சுதந்திரமா இருக்கிறார், நம் இடறி போக கூடாது என்று ஆண்டவர் இந்த நாள்ல என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம விட்டு கொடுக்கலாமா? எத்தனையோ நேரத்தில் நம்ம ஊழியத்துக்கு வந்துட்டு நம்ம பின்மாற்றத்தில் நம்ம உலகத்தில் போய் எல்லார்கிட்டையும் நம்ம போகலான்ட்டு நம்ம நினச்சிருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி பார்க்குறேன்ப்பா, நான் உண்மையே நோக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம முன்பாக கடந்து வரலாம். ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? சாட்சியாம்
அப்பா பிதாவே, இதோ இந்த வேலையில கூட தகப்பனே, அப்பா நாங்க உங்க ஊழியத்துல அப்பா அர்ப்பணிப்போட வந்த நாங்க எத்தனையோ முறை அப்பா உலகத்தை நோக்கி பார்த்துருக்கிறோம்ப்பா. இதோ இந்த வேலையில தகப்பனே, அப்பா நாங்க உம்மிடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்க உம்மை நோக்கி வந்த நாங்க அப்பா பின்னோக்கி பார்க்காத படிக்கு அப்பா அர்ப்பணிப்போடு உங்க ஊழியத்தை நாங்க தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பலனை ஞானத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த நேரத்துல எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிற தகப்பனே, அப்பா எங்களை முழுமையா உம்மிடத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உம்மிடத்துல அப்பா எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிற தகப்பனே, அப்பா சோத்திரிக்க ராஜா, நீங்க எங்களை அப்பா எடுத்து வல்லமையை நீங்க பயன்படுத்துங்கப்பா. அப்பா இதோ கர்த்தாவே, உலகத்திலேயே நாங்க போய் உங்க ஊழியத்தை அப்பா இதோ நேர்த்தியா செய்யக்கூடிய அந்த பலன ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட்டமைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துக்கிற தகப்பனே, நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. நீரே